பொதுவா தமிழ் சினிமால ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா, அதே சமயம் ஒரு படத்தோட வெற்றி இன்னொரு படத்தோட தோல்விக்கு காரணமா அமையுமான்னு கேட்டீங்கன்னா, அமையும். ஏன்னா, ஒரு படத்தோட வெற்றிக்கு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த அளவுக்கு அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ இந்த வீடியோல ஒரே டைம்ல ரிலீஸ் ஆன 2 நல்ல படம். ஆனா, ஒண்ணு பயங்கர ஹிட், இன்னொன்னு ஃப்ளாப். அது ஏன் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா ஒன்ஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. லவ் டுடே, நித்தம் ஒரு வானம். நம்ம தமிழ் சினிமால வாழ்க்கையை மையமாக வச்சு வரக்கூடிய படங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கப்ப லைஃப்பை ரொம்ப அழகா, ரொம்பவும் யதார்த்தமாக 3 வெவ்வேறு கதைகளை சொன்ன விதமாக இருக்கட்டும், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன், அப்புறம் அசோக் செல்வனோட கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இப்படின்னு ரொம்பவும் நேர்த்தியாக வந்த ஒரு ஃபீல் குட் படம் தான் நித்தம் ஒரு வானம். ஆனால் இந்த படம் அப்போ தேட்ரிக்கலாக ஒரு பெரிய ஃப்ளாப். சொல்லப்போனால் இந்த படம் ரிலீஸ் ஆனது கூட அப்போ நிறைய பேருக்கு தெரியல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான், லவ் டுடே. நீ இது வரைக்கும் சொன்னதுல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியல. 4th நவம்பர் 2022 இந்த டேட்டில் 3 படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஒன்று லவ் டுடே, இன்னொன்று காஃபி வித் காதல், இன்னொன்று நித்தம் ஒரு வானம். இதில் லவ் டுடே, காஃபி வித் காதல் இந்த 2 படத்தையுமே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணது ரெட் ஜெயின் மூவிஸ். அதனால் இந்த 2 படங்களுக்குமே அதிகமான ஸ்க்ரீன்ஸும், நித்தம் ஒரு வானம் படத்துக்கு ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கிடச்சிது. ஆனால் லவ் டுடே படத்தோட பெரிய சக்ஸஸ் அந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டு, இப்போது லவ் டுடே தமிழில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் தெலுங்கு ரிலீஸ் ஆகி அங்கேயும் இந்த படம் பயங்கர ஹிட்டு. இப்போது இந்த படத்தோட சக்ஸஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு முக்கியம் தான். ஏன்னா கோவிடுக்கு அப்புறம், அதாவது மாஸ்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்து தமிழ் சினிமாவில் சின்ன பட்ஜெட் படங்கள் எதுவுமே கிளிக் ஆகலை. ஆனால் ஒரு 5 கோடியில் எடுத்த இந்த படம் 100 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அதே சமயம் இந்த லவ் டுடே இந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே ஒரு வேவ் மாதிரி போயிட்டு இருந்ததுனால நித்தம் ஒரு வானம் மாதிரியான ஒரு நல்ல ஃபீல் குட் படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். லப்பர் பந்து, மெய்யழகன். லப்பர் பந்து ரிலீஸ் ஆனது செப்டம்பர் 20, மெய்யழகன் ரிலீஸ் ஆனது செப்டம்பர் 27. இப்படி 1 வீக் கேப்பில் ரிலீஸ் ஆன இந்த 2 படத்தை எப்படி கம்பேர் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, லப்பர் பந்து ரிலீஸ் ஆனப்போ கோட் படத்தோட 3rd வீக் ரன் போயிட்டு இருந்துச்சு. அதனால் லப்பர் பந்து படத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கிடச்சிது. சில ஊரில் ரிலீஸ் கூட ஆகலை. ஆனால் மெய்யழகன் ரிலீஸ் ஆனப்போ தான் லப்பர் பந்து படத்துக்கும் ஓரளவு ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிது. இப்போது லப்பர் பந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரீசெண்ட் இயர்ஸில் தமிழ் சினிமாலேயே எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரே படம். லப்பர் பந்து ஹிட் ஆனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மெய்யழகன் ஃப்ளாப் ஆனதுக்கு என்ன காரணம்னா, மெய்யழகன் ஒரு நல்ல ஃபீல் குட் படம் தான், அதே சமயம் ஒரு ட்ராமா கைண்ட் ஆஃப் ஃபிலிம். உசிலி ஆமா அட அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி இது என்னன்னே தெரியலையே, டேய் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்கடா. ஆனால் இந்த மெய்யழகனோட ஓடின படங்கள்னு பார்த்தீங்கன்னா, கோட் அப்போ 4th வீக் ஓடிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் லப்பர் பந்து பயங்கரம் பிக்கப் ஆகி ஓடிட்டு இருக்கு. அப்புறம் தேவாரா தெலுங்குல ஓடின அளவுக்கு தமிழில் ஓடாட்டி கூட இந்த படத்துக்கு ஓரளவு கூட்டம் இருந்துச்சு. இப்போது மெய்யழகன் அப்படின்னு ஒரு ட்ராமா ஃபிலிம் சுற்றி ஒரு 3 கமர்ஷியல் படம் ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த படம் நல்லா இருக்கோ மக்கள் அதுக்கு தான் போவாங்க. இப்போ மெய்யழகன் என்ன பிரச்சனை அப்படின்னா, ரிலீஸ் ஆன டைம்லேயே இந்த படத்துக்கு ஒரு மிக்சர் டாக் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்ல ட்ரிம் பண்ணி பார்த்தாங்க, அப்பயும் கிளிக் ஆகலை. மேபி மெய்யழகன் ஒரு சோலோ ரிலீஸாக வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். சச்சின், சந்திரமுகி. விஜயோட கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் சச்சின். சச்சின் உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. அந்த டைம்ல ஆக்ஷன் படங்களா பண்ணிட்டு வந்த விஜய் சடனா ஒரு லைட் ஹார்ட்டடா ஒரு ஃபீல் குட் படம் பண்ணுவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆக போகுது. ஆனால் இப்போ இந்த படத்தை டிவியில் போட்டால் கூட நம்ம ஃபுல்லாக உட்காந்து பார்ப்போம். ஆனால் இந்த படம் அந்த டைமில் தேட்டர் ரிலீஸ் ஆகும்போது பெரிய அளவு பேசப்படலை. அதுக்கு முக்கியமான காரணம் சந்திரமுகி. மணிச்சித்திர தாலு அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தோட தமிழ் ரீமேக் தான் இந்த சந்திரமுகி. அந்த டைமில் சந்திரமுகியோட சக்ஸஸ் அப்படிங்கிறது பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அதாவது ஒரு 700 நாட்களுக்கு மேலே ஓடின தமிழ் படம். அப்படி இருக்கப்ப சந்திரமுகி கூட வேறு எந்த படம் வந்திருந்தாலும் அந்த டைமில் ஓடி இருக்காதுங்கிறது தான் உண்மை. சலார், சபாநாயகன். KGF 2 படத்துக்கு அப்புறம் பிரசாந்த் நீலோட டைரக்ஷனில் வந்த படம் தான் சலார். அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. பட் ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சர் டாக்னால அந்தளவுக்கு அந்த படம் ஒன்றும் தமிழில் கிளிக் ஆகலை. ஆனால் சலார் கூட வந்த படம் தான் சபாநாயகன். ரொமான்டிக் காமெடியாக வந்த இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட நல்லாவே கனெக்ட் ஆனிச்சு. சொல்லப்போனால் இந்த படத்தோட சின்ன சின்ன ட்விஸ்ட் கூட நல்லாவே ஒர்க் ஆனிச்சு. படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரிவ்யூஸும் பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட ஒரு பக்கம் சலாரோட ரிலீஸாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அந்த டைமில் சைக்ளோனாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சிடுச்சு. ஸோ அதனால தான் சபாநாயகன் படம் தேட்டரிக்கலாக அப்போ பெரிய அளவு கிளிக் ஆகாமல் போயிடுச்சு.
ஓகே வியூவர்ஸ், இப்போ இந்த வீடியோவில் ஒரு படத்தோட சக்ஸஸ் எப்படி இன்னொரு படத்தை ஓவர் ஷேடோ பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.